ஹலோ கைஸ், வணக்கம். இப்போ நான் ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ சிபி ஊருக்கு போயிருக்கான். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லோட ஃபைனல் வந்துருச்சு வெற்றிகரமாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 2 டீம் ஃபைனல் வந்திருக்கு, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. நம்ம இதுக்கு முன்னாடியே ரிவ்யூஸ், அந்த ப்ரிவ்யூஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம், ஆஃப் ஸ்டேஜ் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்போம். என் கெஸ் படி ஃபைனலில் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. நான் சொன்னேன் ஃபஸ்ட் வீடியோவில், நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பஞ்சாப் வர வாய்ப்பு இருக்குது, 50% வர வாய்ப்பு இருக்குது, ஆர்சிபி வர 90% அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நான் மிடில் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன், இவங்க தான் ஃபைனல் ஆடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். ஸோ சொன்ன மாதிரி இப்போ பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட ப்ரிவ்யூ உள்ள போவோம். சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டீமும் இந்த சீசனில் மட்டும் 2 டீம் 3 மேட்ச் ஆடிருக்காங்க. ஒன்று பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ரெயின் பெங்களூரில் பஞ்சாப் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க முல்லன்பூரில். திருப்பியும் முல்லன்பூர்லேயே ஆர்சிபி இன்னொரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கூட. அது குவாலிஃபயர் 1 பார்த்துருப்போம். ஸோ இப்போ திருப்பியும் 4வது மேட்ச் மோத போகிறாங்க. இது பஞ்சாப் வின் பண்ணுவாங்களா, ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. போன மேட்ச் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2ல் மும்பை கூட செம்ம ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் ஸ்ரேயஸ் ஐயர். கேப்டன் இன்னிங்ஸ்னால் அதுதான் இந்த சீசனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான ஒரு பிளே ஆஃப் அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு பும்ரா ஏர்கர் பால் ஒரு ஷாட் அடித்தார். அது ஷார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் கூட சொல்லலாம். செம்ம ஷாட் அது. அதே மாதிரி இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ பவுலிங் பிச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம குவாலிஃபயர் 1 பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். பேட்டிங் பிச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பஞ்சாப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. 50-50 சொல்லலாம், இல்லைனா டாஸ் இந்த மேட்டர் தான் சொல்லலாம். பஞ்சாப் சேசிங் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். இதில் மேட்ச் எங்கே நடக்குதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும், அகமதாபாத்தில். ஸோ ரெயின் வரும் நினைக்கிறேன், ஒரு 30% அந்த மாதிரி வரும். லாஸ்ட் மேட்ச் 2 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்தால் ஃபஸ்ட்டு பவுலிங் தான் போடுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மழை வந்தால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பவுலிங் கொஞ்சம் மழை வந்தால் அதுதான் பண்ணுவாங்க. பஞ்சாப் பவுலிங் விசஸ் ஆர்சிபி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பவுலிங் பவராக இருக்குது. எப்படின்னா ஏசுலுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், சுயேஷ் சர்மா சூப்பராக போட்டார் லாஸ்ட் மேட்ச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் ரீசெண்டாக விக்கெட்ஸ் எடுக்க கிடையாது. உமர் சாய் ரன்னு தந்துட்டுருக்காரு. சஹாலும் ரன்னு தந்தார், அப்போயே ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. கைல் ஜேம்சன் மட்டும் தான் டீசெண்டாக போட்டார். அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ் ஒரு 2-3 ஓவர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பெருசாக பவுலிங் கிடையாது. அதே மாதிரி பிராரை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா பிராரும் சகாலும் இருந்தால் 2 ஸ்பின்னர்ஸு, அதில் எப்படி 2 ஸ்பின்னர்னு போனாங்களோ அதே மாதிரி இவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பேட்டிங்காக உமர் சாய் வரைக்கும், ஒரு கைல் ஜேம்சன் வரைக்கும் பேட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அது கம்மி பண்ணிட்டு உமர் சாய் ட்ராப் பண்ணிட்டு பிரார் ஆட வைக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த ஆர்சிபி பேட்டிங் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா மேட்சுமே கோலியால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 12 ரன் அவுட் ஆகிட்டார், சால்ட் அடித்தார். பட் பால் பெருசாக ஒரு 2 ஓவர் ஸ்விங் ஆச்சு. அந்த ஓவரில் கோலி ஆட்டார். சால்ட்டுக்கு பெருசாக ஸ்விங் ஆகாத மாதிரி தான் போட்டாங்க. ஸோ ஒரு லைன் வச்சு தான் போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்ப்போம். பெட்டர் பிளானோடு வரலாம் பஞ்சாப் இந்த மேட்ச்சு. ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட பிளான், அதோட எக்ஸிக்யூட்டிவ் தான். பயங்கரமான ஒரு பிளானு. அது அப்படியே பண்ணாங்க. பிளான் என்னவோ அதே தான் பண்ணாங்க. இவங்களும் நல்லா சுற்றிட்டாங்க. இந்த மேட்ச் சுற்றாமல் ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். முக்கியமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணால் கப் கண்டிப்பாக. ஸோ அதனால் 2 டீமுமே பார்த்து தான் ஆடணும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 2 டீமே ஃபஸ்ட் டைம் இப்படி ஃபைனல்ஸில் மோத போகிறாங்க. 2 டீமில் யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் ட்ராஃபி கிடைக்க போகுது. ஸோ பார்ப்போம். ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் என்னோட ரொம்ப நாள் ஆசை இது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் டோர்னமெண்ட்டில் எல்லாருமே இந்த டீமை சரி அண்டர் டாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேப்டன்சி பண்ணார். பட்டிதாரும் அதே தான். 2 பேருமே ஈக்குவலான ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இருந்தாங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த 2 டீமும் தான் மேலே கீழே மேலே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேரும் ஃபைனலில் மோத போகிறாங்க. ஓகே, ப்ரிவ்யூ நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்
அப்படின்னா 50-50 நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரி. ஏன்னா ஃபைனல்ஸ் அதுவுமா அகமதாபாத் பிச்சில் எப்பயுமே ஒரு ரன்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோராக தாங்க இருக்கும். ஸோ ஃபைனல் அவங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க, பவுலிங் பிச்சாக கொடுப்பாங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதே பேட்டிங் பிச் கொடுத்தாங்கன்னா பஞ்சாப் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. 50-60% பஞ்சாப் வின் பண்ண சான்ஸ் இருக்குது பேட்டிங் பிச்சாக இருந்தால். பவுலிங் பிச்சாக இருந்தால் 60%, 70% ஆர்சிபி தான் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பிச் பொறுத்து தான் சொல்ல முடியும், நம்மளுக்கு இப்போ தெரியாது. மழை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறவங்க வின் பண்ணலாம், இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா, யார் வின் பண்ணாலும் சந்தோஷம். ஸோ 2 டீமில் யார் அடித்தாலும் ஃபஸ்ட் டைம் கப்பு. 2 ரெட் ட்ரெஸ் ஆட போகிறாங்க, சிவப்பு சட்டை 2 சிவப்பு சட்டையும் ஃபைனல் ஆட போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ஓகே, நான் ஒரு 3 நாள் இருக்கிறனால வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.